இந்த மாம்பழம் சீசனில் இருக்கும்போது இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா இது மஸ்ட் ட்ரை ரெசிபி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேங்கோ பேனகோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பாலில் ஜெலாட்டின் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜெலாட்டின் இல்லைன்னா நீங்கள் அகர் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமையும் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா சூடு வந்து ஸ்டீம் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிறேன். இது கொஞ்சம் கூல் டவுன் ஆன பிறகு இதில் வெண்ணிலா எசன்ஸ், நான் ஃப்ரெஷ் மாம்பழத்தை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து பியூரியாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். மாம்பழத்தில் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ வந்து நல்ல இனிப்பு மாம்பழம் வந்தால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து அரைச்சி சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எந்த மோல்டில் செட் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது வந்து செட் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 5-6 மணி நேரம் ஆகும். அது செட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ அந்த பேனகோட்டா மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒரு மேங்கோ சாஸ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்காக மாம்பழத்தை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி பியூரி ஆக்கி எடுத்திருக்கேன். அது ஒரு சாஸ் பேனில் ஊற்றி திக்காக்கி எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்தேன். நீங்கள் ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு நல்லா 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்து சாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேனகோட்டாவை நான் 8 மணி நேரம் செட் பண்ணி விட்டேன். சூப்பர் அண்ட் ஜிக்லியாக செட் ஆகி வந்திருக்கு. அது அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கணும்னா அந்த மேங்கோ சாஸ், அதுக்கு மேலே இந்த சங்க்ஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.